11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி 1.3 ஆறாவது கணக்கு பார்க்கிறோம். 1/1 மைனஸ் 2 sin x என்ற சார்பின் சார்பகத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. சார்பகம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்புல எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகளை குறிப்பிடும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பை f of xன்னு எடுத்துக்கலாம். f of x equal to 1/1 மைனஸ் 2 sin x. இதில் எக்ஸுக்கு பிரதியிடக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, f of x என்ற சார்பின் மதிப்பானது எக்ஸுக்கு மதிப்புகள் பிரதியிடுறப்ப ஏதேனும் ஒரு மதிப்பு நமக்கு f of xக்கு கிடைக்கணும். எந்த ஒரு மதிப்பு f of xக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னா 1/0 டினாமினேட்டரோட மதிப்பு ஒருவேளை பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா 1/0வின் மதிப்பு இன்ஃபினிட்டி. எனவே சார்பு f of x என்பது இன்ஃபினிட்டி, வரையறுக்க இயலாதுன்னு வரும். இந்த வடிவத்தில் நமக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடாது, ஏதேனும் ஒரு மதிப்பு கிடைக்கணும். அப்போ இதை வச்சு நம்ம எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம்? இந்த டினாமினேட்டர் மதிப்பு பூஜ்ஜியமாகாமல் இருக்கக்கூடிய மதிப்பை தான் நம்ம எக்ஸுக்கு பிரதியிடணும். இதை நிறுவறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, டினாமினேட்டர் மதிப்பை எடுத்துட்டு பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி அதில் இருந்து எக்ஸின் மதிப்பு பூஜ்ஜியமாக எடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். அந்த மதிப்பை தவிர மற்ற மதிப்புகள் எல்லாமே நம்ம எக்ஸுக்கு பிரதியிடுற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ டினாமினேட்டர் மதிப்பு என்ன இருக்குது? 1 மைனஸ் 2 sin x ஈக்குவல் டு 0. 1 மைனஸ் 2 sin x ஈக்குவல் டு 0த்தில் +1 வலது பக்கம் கொண்டு போயிடலாம். -2 sin x ஈக்குவல் டு +1 ஆனது வலது பக்கம் போகிறப்ப -1 ஆகும். மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 2 sin x ஈக்குவல் டு 1. sin x ஈக்குவல் டு 2 பெருக்கல்ல இருக்கக்கூடியது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும் 1/2. sin x ஈக்குவல் டு 1/2. சைனோட எந்த டிகிரியின் மதிப்பு 1/2 அப்படின்னா 30 டிகிரியின் மதிப்பு 1/2. நம்ம இங்கே இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாடத்தில் படிப்போம். முக்கோணவியல்லை 1/2 அப்படிங்கிறத எப்படி ரேடியன் மதிப்பில் மாற்றி எழுதலாம் அப்படிங்கிறத படிப்போம். ரேடியனுக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா 30 டிகிரி என்பது ரேடியனுக்கு மாற்றுறப்ப π/180 பெருக்கிக்கலாம். இப்போ π/180 பெருக்கிறப்ப 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 6 3 18 π/6. 30 sin 30 டிகிரி 30 டிகிரியின் மதிப்பு ரேடியனில் கொடுக்குறப்ப π/6. இதுவும் அடுத்து வரக்கூடிய 3வது பாடத்தில் படிப்போம். என்ன நிபந்தனை அப்படின்னா, sin x ஈக்குவல் டு sin ஆல்ஃபா என்ற வடிவத்தில், ஆல்ஃபா என்பது டிகிரியாக இருக்கும், sin x ஈக்குவல் டு sin ஆல்ஃபாங்கிற வடிவத்தில் சார்பு இருந்தது அப்படின்னா எக்ஸுக்கான நிபந்தனை x ஈக்குவல் டு n π ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. இதை பயன்படுத்தி தான் இங்கே எக்ஸின் மதிப்பு எழுத போகிறோம். x ஈக்குவல் டு n π ப்ளஸ் -1 ஹோல் பவர் n இன்ட்டு ஆல்ஃபா என்பது கோணத்தை குறிப்பிடு. கோணமானது π/6 30 டிகிரி. இதில் n பிலாங்ஸ் டு z, n என்பது முழுக்களை குறிப்பிடு, n பிலாங்ஸ் டு zன்னு கொடுத்துடலாம். எனவே இந்த சார்பு 1 மைனஸ் 2 sin xல் எக்ஸுக்கு n π ப்ளஸ் -1 பவர் n இன்ட்டு π/6ங்கிற மதிப்பை கொடுக்குறப்ப டினாமினேட்டரோட மதிப்பு 0 ஆகும். அப்போ இந்த மதிப்பை தவிர மற்ற எந்த மெய்யெண்கள் வேணாலும் நம்ம எக்ஸுக்கு பிரதியிடலாம். எனவே கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு அனைத்து மெய்யெண்களும் -n π ப்ளஸ் -1 ஹோல் பவர் n π/6. இந்த மதிப்பை தவிர அனைத்து மதிப்புகளும் கொடுக்கலாம். therefore சார்பக மதிப்பானது அனைத்து மெய்யெண்களின் கணம். இதில் எதை தவிர n π ப்ளஸ் -1 பவர் n இன்ட்டு π/6 இந்த எண்ணை தவிர மற்ற அனைத்து மெய்யெண்களும் கொடுக்கலாம். வேறு n பிலாங்ஸ் டு z ஆகும். தேங்க்யூ.